விப்ரோ டாப் எம்என்சி கம்பெனிஸில் ஒன் ஆஃப் தி கம்பெனி தான் விப்ரோவும். இந்த கம்பெனியை பற்றியும் நம்ம எல்லாருமே வந்து நிறையாவே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த கம்பெனியில் அஃபிஷியலாக வந்து ஹையரிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எந்தெந்த மாதிரி ரோல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், குவாலிட்டி அஷூரன்ஸ், டெஸ்ட் இன்ஜினியர், தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரி காமனான ரோல்ஸ்க்கெல்லாம் வந்து ஓப்பனிங்ஸ் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன மாதிரி இருக்கும், எவ்வளோ சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்க்கெல்லாம் இப்போ வந்து ஓப்பனிங் போயிட்டுருக்கு, எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை லிங்க் எங்கே இருக்குது, ஸோ இது எல்லாமே பற்றி டீடைல்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கான லொக்கேஷன் அவங்க எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து சென்னையில் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் விப்ரோவில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th and 12th வந்து நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாவே போதும். இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து விப்ரோவில் இந்த பர்டிகுலர் ரோல்ஸ்க்கு வந்து அவங்க கேட்கல. ஸோ நீங்கள் பாஸ் ஆயிருந்தீங்கன்னாவே வந்து போதும். ஸோ உங்களோட கிராஜுவேஷனில் மட்டும் நீங்கள் வந்து 60 இல்லைனா above 60% வந்து நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ்ல இருந்து இருக்கவங்கலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ, பிஎஸ்சி, ஐடி, சிஎஸ், தென் இந்த மாதிரி ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து வரலாம். பட் உங்களோட டிகிரியில் வந்து மேக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிச்சிருக்கணும். பிஸ்னஸ் மேக்ஸ் இல்லைனா அப்ளைடு மேக்ஸ் வந்து அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரிஜினலாக ஒரு சப்ஜெக்ட் வந்து கோர் சப்ஜெக்டாக மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும், உங்களோட டிகிரியில் இருக்கணும். பிஸ்னஸ் இல்லைனா அப்ளைடு வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து விப்ரோக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பேக்லாக்ஸ் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ ஆன்லைன் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அப்போ உங்ககிட்ட பேக்லாக்ஸ் ஒன்று இருந்தால் பரவாயில்ல. ஸோ அடுத்த ரவுண்டு நீங்கள் போகும்போது உங்ககிட்ட அது இருக்கக்கூடாது, நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்றுக்கு மேலே இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டே உங்களால் அட்டன் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 10th and 12th இருக்கவங்க வந்து பாஸ் ஆயிருந்தாவே அலௌடு தான். அதே டைம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து சில பேர் 11th and 12th படிக்காமல் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா வந்து டிப்ளமோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுமே வந்து பாஸ் ஆயிருந்தால் அலௌடு அப்படி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எந்த மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது அப்படின்னா இப்போ வந்து 10th நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் யூஜி இல்லைனா வேறு ஏதாவது டிப்ளமோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 3 year கேப் வந்து இருக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் உங்களோட யூஜி நீங்கள் படிக்கிறீங்க 3 years படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 3 yearக்கு நடுவுலேயே கேப் இருக்கக்கூடாது. பட் உங்களோட 10th நீங்கள் காலேஜ் இல்லைனா 12th இது படிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 year கேப் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு யூஜியில் உங்களுக்கு கேப்பே இருக்கக்கூடாது, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட இந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விப்ரோவில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இப்போ வந்து காமனாக தான் இன்டர்வியூ ப்ராசஸ் இது எல்லாத்துக்குமே இருக்கும். பட் டெக்னிக்கல் ரவுண்ட் அப்படின்னு வரும்போது உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ரோலுக்கும் வேறு மாதிரி கேட்பாங்க. ஸோ நான் காமனான இன்டர்வியூ ப்ராசஸ் இப்போ நான் சொன்ன ரோல்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎல் வந்து இப்போ சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டிசிஎல் வந்து தெரிஞ்சிருக்கணும். டிசிஎல் அப்படின்னா டூல் காமன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மற்ற ரோல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு வரும்போது C++, ஜாவா, பைத்தன் இதில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து கிளியராக பிகினர் லெவல் இல்லாமல் ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஐ மீன் உங்களுக்கு வந்து அந்த ரோலுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் மாதிரி தான் இருப்பீங்க. அந்த ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் தென் அதே டைம் வந்து சோர்ஸ் கோட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தெரியணும். ஐ மீன் சோர்ஸ் கோட் இருக்க டூல்ஸ் GitHub இந்த மாதிரி இருக்கிற டூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியும், யூஸ் பண்ண தெரியணும். ஸோ டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே டைம் வந்து அனலிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டீமை லீட் பண்ணுறது, குட் டீம் மெம்பராக இருக்கிறது, இந்த மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த எல்லா ரோலுக்குமே வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதே டைம் வந்து இவங்க வந்துட்டு இப்போ பர் இயர் நீங்கள் ஒரு இயர் போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு சேலரி வந்து 15,000 ப்ரொவைட் பண்ணுவாங்க. செகண்ட் இயர் வந்து 17,000 இருக்கும். தேர்ட் இயர் வந்துட்டு 19,000. தென் ஃபோர்த் இயர் வந்துட்டு 23,000 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதே டைம் வந்து இந்த விப்ரோவில் நீங்கள் இந்த ரோலுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அண்டர் கிராஜுவேட் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கீங்கும்போது அவங்களே உங்களை வந்து எம்டெக் பண்ண வைப்பாங்க. ஸோ எம்டெக் நீங்கள் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டும் வந்து அவங்களே பே பண்ணிடுவாங்க, விப்ரோவே பே பண்ணிடுவாங்க. அதே டைம் வந்துட்டு குரூப் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்தியன் ருபீஸ் படி உங்களுக்கு வந்து 14 lakhsக்கு. தென் குரூப் பர்சனல் ஆக்சிடென்ட் இதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து இந்தியன் ருபீஸ் படி 12 lakhsக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இப்போ என்னென்னா இது வந்து ஒரு ட்ரைனிங் அக்ரிமெண்ட் மாதிரி நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்த 60 months வந்து நீங்கள் அந்த ட்ரைனிங் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே தான் ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் வெளியில் போகிறேன் அப்படின்னு ஐ மீன் ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா 75,000 வந்து நீங்கள் அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் அவங்க கேட்குறது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டாக இருக்கும். செகண்ட் அதில் வந்து ஆப்டிடியூட் அந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதுக்கடுத்தது வந்து பிஸ்னஸ் டிஸ்கஷன் ரவுண்டாக இருக்கும்.
இருக்கும், தென் டெக்னிக்கல் ரவுண்டாக இருக்கும், ஹெச்ஆர் ரவுண்டாக இருக்கும், லாஸ்ட்டாக ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஆல்ரெடி விப்ரோவோட இன்டர்வியூ ப்ராசஸ் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். பயோல டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு விப்ரோவில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, தென் இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாமே இதுதான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு எந்த ஒரு கம்பெனியோட அஃபிஷியல் அப்டேட் வேணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.